முதலாளி நல்ல முதலாளி 6 மாசம் முடிஞ்சு சம்பளம் இன்க்ரிமெண்ட் ஆரன்னு சொன்னவர் யாரும் இல்லை. பார்த்துட்டு போறார். இன்னைக்கு வரட்டும், இன்னைக்கு எப்படியாவது வாங்கணும். இல்லை ஓகே அக்கா, ஓகே தான். ஆனா ஆனாண்டு இழுத்தீங்களா ஓகே இல்லைன்னு இல்லை அர்த்தம். இல்ல முதலாளி, ஒரு கள்ளன் வந்தவன். எது கல்லனா? திருப்பி வாங்கி எடுத்துட்டானா என்ன? ஐயோ, கள்ளன் ஒண்ணு களவு எடுக்கல முதலாளி, இங்க வாங்க. களவு எடுக்கலையா? களவு எடுக்காடி கல்லனுக்கு கடையில் என்ன வேலை? கள்ளன் களவு எடுக்கத்தான் முதலாளி வந்தது நான் அவனையே பார்த்து கொண்டு வந்ததுல அவரால் எடுக்க முடியல. அப்ப களவு எடுக்கல, என்னட்ட வந்து நின்று கதைச்சார். கல்லனோட பேச்சுவார்த்தை நடத்தினீங்களா? அப்படி என்னக்கா காய்ச்சினீங்க? அது முதலாளி அவன் கேட்டான், உங்களோட சம்பளம் அவ்வளோ வந்து. நானும் உள்ளதை சொன்னேன். அப்ப அவன் சொன்னான், இந்த சம்பளத்துக்கு மேலால ஒரு 2 பவுண்ட் போட்டு தாரேன், ஒரு 1 hour தான் வேலையா இருக்கும், ஒரு வேலை ஒன்று தாரன், செய்யறியான்னு கேட்டான். பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் யோசிக்கிறேன். அவருக்கு 2 பவுண்ட் எக்ஸ்ட்ரா கொடுத்து கல்லனிட்ட வேலையா? அப்படி என்ன வேலை? அது ஒண்ணும் இல்லை முதலாளி, அவன் வரும்போது நான் கண்டுட்டு காணாத மாதிரி இருக்கணும். இருந்தா என்னோட அவர் சம்பளமும் சேர்த்து அவர் ஒரு 2 பவுண்ட் எக்ஸ்ட்ரா போட்டு தருவேன். நீங்களும் ஒரு அவர் சம்பளம், அவரும் அதுல இருந்து 2 பவுண்ட் எக்ஸ்ட்ரா அவர் சம்பளம் கிடைக்கும். ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. அதுக்கு நீ என்ன சொன்ன? யோசிச்சு பார்த்து நான் தான் முதலாளி, அது டபுள் சம்பளத்தோட 2 பவுண்ட் எக்ஸ்ட்ரா. பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வெகு உங்களோட முகத்தையும் இருக்கா யோசிச்சு பார்த்தேன். நான் பிறகு சொல்றேன்னு சொல்லி அனுப்பியிருக்கேன் முதலாளி. டீல் பிடிச்சிருக்குதா அக்கா? சும்மா விளையாடி கொண்டு இருக்காங்க அக்கா. இன்னும் உங்களுக்கு நான் இந்த மாசத்துல இருந்து சம்பளம் கூட்டி தரேன்னு சொல்லியிருக்கிறேன். நான் இந்தியில இருந்து எடுத்துக்கொள்ளுங்க அக்கா, பிரச்சனை இல்லை, ஒண்ணும் இல்லை. மற்றது கல்லோட எல்லாம் கூட்டி சேர்ந்து விளையாட்டு காட்டி கொண்டு இருக்காங்க அக்கா. போலீஸோட சேர்ந்து ஒரேடியா நீங்களும் போய் அங்க சோறு களி தின்ன வேண்டி வரும் அக்கா. தேவையில்லாத விளையாட்டுகள் வச்சுக்கொள்ளாங்க அக்கா. ப்ளீஸ், இந்தியில இருந்து சம்பளம் உங்களுக்கு கூடுது. சும்மா அந்த கண்டெக்ட்ஸ் எல்லாத்தையுமே வெளியில தள்ளி போட்டு ஒழுங்கா வேலையை பாருங்க அக்கா. என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு, புதுசா கண்டுபிடிச்சு அடிக்கிறாங்களே, நான் என்ன பண்ணுவேன்? அப்பா, சம்பளம் கூட்டியாச்சு. ஒரு 2 பவுனுக்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு. பூரா ஒரு ஆட்ட ஆடினா தான் இந்த சூனா பணம் யாருன்னு நாட்டுக்கு தெரியும்டா.